திரு ரமேஷ் சேதுராமன், இந்த இடத்துல தமிழர்கள் அவமதிப்பு அப்படிங்கிற வகையில் இங்கே இருக்கக்கூடிய திமுக தலைவர்கள் தங்களுடைய கருத்தை எதிர்வினை ஆற்றாங்க. தேசிய அளவில் ஒரு சிறு வணிகர்களுக்கு இந்த மாதிரியான அவமரியாதையை கொடுக்கறது தான் மிச்சம். தன்னுடைய பலவீனமானவர்கள் தங்களுடைய ஈகோ பாதிக்கும் போது இப்படி அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு ராகுல் காந்தியிலேருந்து, கார்கேலேருந்து, ஆதித்ய தாக்கரேலேருந்து ஒரு பெரிய எதிர்வினையை கிளப்பிருச்சு. அப்படி எப்படி பார்க்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, எதிர்கட்சிகள் இருக்காங்க அப்படின்னாக்கா அரசியல் செய்யாம அவியலா செய்வாங்க அப்படின்னு தலைவர் சொன்னதான் ஞாபகம். அப்படின்னாக்கா தரப்புல இருந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அது ஏதாவது ஒரு சிறு சறுக்கல் இருந்தால் கூட, ஒரு சிறு சறுக்கல் இருந்தால் கூட அதை அவங்களுடைய ஆதாயத்துக்கும் அதை பரப்புரைக்கும் பயன்படுத்திக் கொள்வாங்க. எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அப்படிங்கிறது தான். அதை அந்த வகையில தான் இதை பயன்படுத்திருக்காங்க. அவரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒருவர், ஒரு நக்கல் நையாண்டியுடன் ஒரு சாதாரணமா ஸ்லேடையா பேசும்போது, அட நானும் தமிழரசனும் காஃபி குடிச்சோங்க, அப்போ தமிழரசன் இதை சொன்னார், ஏதோ ஒரு சும்மா ஒரு மக்களுக்கு புரியறதுக்காக ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்ம ரெண்டு பேரும் காஃபி குடிச்சுக்க மாட்டோம். அது ஒரு புரிதலுக்காக ஒரு விளையாட ஒரு நகைச்சுவையா ஒரு விஷயத்த சொன்னா அது இன்னும் ஒரு புரிந்து கொள்வார்கள் எல்லாரும் ஈஸியாங்கிறதுக்காக அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவங்க காஃபி குடிச்சாங்க, இவங்க காரம் சாப்பிட்டாங்க, ஸ்வீட் சாப்பிட்டாங்க, இதையெல்லாம் சொல்லும் போது அதுல இருக்கக்கூடிய சாரத்தை விட்டு இதை ஒரு பிரச்சனையாக இது காட்டப்பட்டவுடன் அவரு பயந்து போறாரு. ஏன்னா ஒரு தொழில் செய்பவர்களுக்கு பொதுவா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னாக்க, ஐயோ நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்ல போக அது இன்னொரு காரணமாக எடுத்துக்கொண்டு இதன் மூலமா அரசியல் செய்யும் போது அதுல நம்ம ஒரு அரசியல் பகடைக்காயாக பயன்படுத்திக்கிறோம். நம்ம இது பிசினஸ், நமக்கு அரசியல் கிடையாதுங்கும் போது நம்ம ஏன் இதுல போய் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பதற்றத்துடன் இவர் போய் ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கணும்ங்கிறதுக்காக அவர் போய் திரும்ப மினிஸ்டரை சந்திச்சு அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கல. அவர் போயிருக்கிறாரா இல்ல போக வைக்கப்பட்டாரா அப்படிங்கறதா இங்க உள்ள கொஸ்டினா இருக்கு. போக வைக்கப்பட்டார், திட்டமிட்டு எந்திரிச்சு நின்று கையெடுத்து மன்னிப்பு கேட்க வைத்து அந்த வீடியோ பரப்பப்பட்டு இருக்கிறதுங்கிறது தான் எதிர்க்கிறவங்களுடைய குரலா இருக்கு. அந்த வீடியோ வரலன்னா இது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்காது. இல்ல, இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, இது நடந்தது, இது ஒரு அறைக்குள்ள நடக்குது, பொது வெளியில நடக்கல. இதை விட இத ஒரு மெச்சூர்டா அணுகி இருக்கலாம்ங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ராதாகிருஷ்ணன் சார் கரெக்டா சொன்னாரு. இதை சொல்றேன், ராதாகிருஷ்ணன் சார் சொன்னதை கரெக்டா சொன்னாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சில்ல தான் டிசைட் பண்றாங்க, ஜிஓஎம் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்றாங்கன்னு இவங்க சொல்லவே கூடாது. இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கை கண் துடைப்புக்காக நடத்தக்கூடாது. ரெண்டுத்துல ஒண்ணுதான் இருக்கலாம். நீங்க கேள்வியை கேட்டு நீங்க ஒரு கருத்தை வாங்குறீங்க அப்படின்னாக்க அந்த கருத்தை வாங்கக்கூடிய இதுல இருந்து நான் அதை அந்த ஆக்ஷனுக்கு எப்படி கொண்டு போறேங்கிறத நீங்க தெளிவுபடுத்தணும். இல்லையா எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இன்னொருத்தர் யாரோ பண்றாங்கன்னா நீங்க இந்த விஷயத்தையே பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ஒரு கூட்டத்தையே நடத்த வேண்டாம்ங்கிறது ஒரு பாயிண்ட். இல்ல, இந்த கூட்டத்தை சொல்லும் போது ஒரு மினிஸ்டர் ஒரு போர்ட்போலியோக்கு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கீங்கன்னா அவங்க சிரிச்சுட்டு போறது பதில் கிடையாது. இவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பல இடங்கள்ல பண்றாங்க. இது இவங்களோட ஸ்டைல் ஆஃப் கம்யூனிகேஷனா இருக்கலாம். ஆனா தட் இஸ் நாட் ரைட். ஏன்னா மக்களுக்கு எப்படின்னா நீங்க இதை கை கழுவிட்டு போறீங்கிற ஒரு இதுவா இருக்கலாம். உங்க இன்டென்ட் தவறா இல்லாம இருக்கலாம். ஆனா இது எப்படி எடுத்துக்கொள்ளப்படும்னா உங்களுக்கு ஒண்ணு சப்ஜெக்ட் தெரியல, இல்லைன்னா நீங்க இதை கை கழுவிட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும். அப்ப ஃபினான்ஸ் மினிஸ்டர் மெச்சூர்டா நடந்துக்கணும்னு சொல்றீங்களா? நிச்சயமா. யாரு பண்ணா என்ன, நான் என்ன கேக்குறேன், இதுல எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கணும்னா, இல்லைங்க இது ஜிஓஎம் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இது பண்ணுவாங்க, ஆனா என்னுடைய ரெக்கமெண்டேஷனையும் நான் இது மூலமா நீங்க சொன்னதை வச்சு நாங்க இன்க்ளூட் பண்ணி இதை எப்படி எல்லாம் பரிசீலனை பண்ணி எதை மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் அதே சமயத்துல மற்ற விஷயங்களையும் உங்களை மாதிரியான வியாபாரம் செய்பவர்களுக்கும், ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம அட் டைம் சரி பண்ண முடியாதுங்கன்னா கூட இந்த மாதிரியாக ஃபீட்பேக் வரும்போதுதான் சரி பண்ண முடியும். அதனால இதை எடுத்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு நாங்க இதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்ணலாங்கிறத டெஃபினட்டா பாக்குறோம்னு சொல்றது ஒண்ணு. சிரிச்சிட்டு அப்படின்னு போனாக்க அது நீங்க எடுத்துக்கொண்டீர்களா, அதை அப்படியே ஒண்ணும் இல்லைன்னு கடந்து போறீங்களா, இப்படியான ஒரு கேள்விகளோ ஓகே ரமேஷ், அது ஒரு பார்ட் இல்ல, அது ஒரு பார்ட். இங்க இரண்டாவது பார்ட் எது தேசிய அளவுல விவாதத்துக்கு உட்பட்டதுன்னா அந்த 20 செகண்ட் வீடியோ தான். மன்னிப்பு கேட்க வச்சதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய பேசு பொருளா விவாத பொருளா உருவெடுத்திருக்கு. அதுக்கு உங்க கமெண்ட் என்னன்னு கேட்க இதுலயும் சொல்றேன். இதுலயும் இதை ரெண்டு வகையில அணுகிக்கணும். ஒண்ணு,
இந்த வீடியோ இது பண்ணதை விட எனக்கு தெரிஞ்சு அவர் ஸ்ரீனிவாசன் அவரே வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வச்சு அவர் என்ன சொல்லிருக்கலாம், நான் நகைச்சுவையாக சொல்ல போக இந்த பிரச்சனையை வந்து கொண்டு போக இது வந்து ஒரு அரசியலாக்கப்படுகிறது, இது எனக்கு வருத்தமா இருக்கு, இதுல வந்து நான் தேவையில்லாம என்ன வந்து அரசியல் பகடைக்காயாக ஆக்கிட வேண்டாம்னு என்ன தாழ்மையான கோரிக்கைன்னு அதை ஒண்ணா பண்ணிருக்கலாம். சரிங்க, தனிப்பட்ட முறையில மினிஸ்டர் மனம் கஷ்டப்படக்கூடாது, இல்ல தவறா எடுத்துக்க போறாங்களேன்னு இவர் போய் பேசினாரு அப்படின்னாக்க சரி, இங்க இருந்து வந்து இவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்க இது எங்க இருந்து ரிலீஸ் செய்யப்பட்டதுங்கிறத வந்து சீரியஸாவே இன்வெஸ்டிகேட் பண்ணோம். இப்ப இந்த மாதிரியாக இருக்கும்போது நாளைக்கு ஒரு கான்பிடென்ஷியல் மேட்டரே கூட ரிலீஸ் பேசுறாங்க, அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கான குரலே எங்கேயும் வரலையே, யாரோ வருத்தப்பட்டு சிலர் இதை வெளிவிட்டிருக்கலாம் அப்படிங்கிற இடத்துல தானே எல்லாரும் நிக்கிறாங்க. சும்மா வந்து இருக்கிறது, ஏன்னா இந்த விஷயங்கள் பேசும்போது அப்படி எத்தனை பேர் இருந்தாங்க, ஏன்னா பிகாஸ் கூட்டமா இருந்தாங்களா, ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்களா, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுனால இது ஒண்ணு. மூணாவது விஷயம், இப்படி ஒருவர் மன்னிப்பு கேட்கும் போது நிர்மலா மேடம் என்ன பண்ணிருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஐயோ நீங்க எதுக்குங்க சாரி கேக்குறீங்க, நீங்க அந்த உள்நோக்கத்தோட பண்ணலங்கிறது எனக்கு புரியுது, நீங்க என்னன்னாக்க இது வந்து நீங்க சொன்னாக்க நீங்க ஜாலியா சொல்லிட்டீங்க, நான் அதுக்கு வந்து நான் இது பண்ண போறேன், ஆனா இது தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குங்கிறதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னு சொல்றதுங்கிறது வேற. ஆனால் அதுலயும் இவங்க இது பண்றதுங்கும் போது அப்போ அது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்படுதுன்னா, ஓகே இவங்க வந்து இந்த அப்பாலஜியை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இவங்க வந்து இதுன்ற மாதிரி எதிர்த்தரப்பிலிருந்து சொல்லப்படும் ஒரு விஷயத்தை வந்து அது வந்து உண்மையோங்கிற இதுல மனநிலையில மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு உண்மைன்னு தானே இப்ப உங்களை எதிர்க்கிறவங்க சொல்றாங்க. இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு சென்ட்ரல் பினான்ஸ் மினிஸ்டர், யூனியன் பினான்ஸ் மினிஸ்டரும் ஒரு முக்கியமான ஒரு எம்எல்ஏ பாஜகலையும் தேசிய பொறுப்புல இருக்கிறாங்க, அவங்களுடைய அந்த அறைக்குள்ள போய் இப்படி எடுக்கக்கூடிய வீடியோ வெளிவர்றது எப்படி வந்து ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா இருக்க முடியும், அவ்வளவு ஈஸியா வெளிவர முடியுமா அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், அவரு இத்தனை வருஷமா பல பேர், புகழ், கௌரவம், கண்ணியம் எல்லாத்தையும் சம்பாரிச்சு வச்சிருப்பாரு, அவர் எந்திரிச்சு நின்று குனிஞ்சு வளைஞ்சு மன்னிச்சுக்கங்க அப்படின்னு கைகூப்பி கேட்கறது அவருடைய பிரைவசி இஷ்யூவும் அதுல இருக்கு. சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இது சாதாரணமா வெளிவந்துருச்சு இல்ல எப்படியோ வெளிவந்துருச்சுன்னு நம்ம பேசுறது நியாயமானு கேக்குறாங்க. அதுக்கு உங்க பதில் என்ன சொல்லிட்டீங்கன்னா? யாருமே சொல்ல முடியாது. அதான் சொல்றேன், இது எப்படின்னாக்கா அவர் வந்து பயந்து இருக்கலாம், எப்படின்னாக்கா ஒருவேளை இதனால வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை செய்யலாமோ என்னமோ யாரா இருந்தாலும் நினைப்பாங்க. ஏன் இதை நம்ம கடந்த காலங்களில் திராவிட கட்சிகள் செய்த விஷயங்கள்ல பல விஷயங்கள்ல பாக்கலையா? என்ன பாத்தீங்க? இருக்காங்க இல்ல, கடந்த காலங்கள்ல பாத்துருக்கோங்க, ஒரு கருத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பகிரங்கமா வந்து நாங்க இப்படி ஒரு யூடியூபரே பார்த்தோம் என்ன பண்ணாங்கன்னு, பக்கத்துல 4 பேர் வந்து அவர் கிண்டலை பண்ணிட்டு இருங்க, ஒரு தலைவரை கிண்டல் பண்ணிட்டு அதே யூடியூபர் வந்து பின்னாடி வந்து ஒரு அவசரமா போய் அவர் வந்து பகிரங்கமாக ஒரு அப்படியே அரண்டு மிரண்டு எல்லாம் பதில் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நிலைக்கு பேரை சொல்லலாம். ரமேஷ் சேதுராமன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க சொல்லலாம், பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க. இப்ப நம்ம பிளாக் ஷீப் வாட் எவர் இட் இஸ் அந்த சேனல்ல ஏதோ சம்திங் அந்த சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் இருந்தாருன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியலன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஏன்னா பொதுவெளியில அப்படி பேரை வந்து மாத்தி கூட சொல்லக்கூடாது. தெரியல இல்ல, இருங்க ஒரு நிமிஷம், இல்ல எனக்கு அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம், ஒரு நிமிஷம் இருங்க. இதுல சொல்ல வேணும்னா நான் வந்து பிரேக்ல சொல்லுங்க, வீடியோ எடுத்து கொடுக்குறேன், நீங்க போடுறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் எடுத்து கொடுக்குறேன். எனக்கு சவால் விடுறத விடுங்க, பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, தைரியம் சொன்னீங்க இல்லையா, என்ன கேட்டீங்களா? அதனால நான் நிறைய தைரியத்தை பார்த்து தாங்க வந்திருக்கேன். அவர் வீடியோ போட்டார், அதுதான் வித்தியாசம். ஒருத்தங்களோட பிரைவசில போய் நாங்க வந்து மூக்கு நுழைக்கல சார். அங்க அவர் வந்து மன்னிப்பு கேக்குறாரு, ஒரு பிரைவேட் ரூம்ல மன்னிப்பு கேக்குறாரு. அந்த வீடியோ வந்து பிஜேபி பர்சன் தான் போட்டிருக்காங்கன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அடுத்து நீங்க தான் பேச போறீங்க, பதில் சொல்ல போறீங்க, இருங்க. இதை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் வீடியோ வந்ததுன்னு போது சும்மா மினிஸ்டர் ரூம்ல போய் எல்லாரும் 10 பேர் 12 பேர் 15 பேர்ல சும்மா போய் எல்லாம் இருக்க முடியாது. லெட் அஸ் பி வெரி கிளியர். அவங்கள வந்து பொதுவெளியில நீங்க மீட் பண்றது வேற, அவங்கள வந்து மீட் பண்ண போறீங்கன்னா சும்மா போயிட்டு பார்த்து கட்சிக்காரங்க 2-3 பேர் இருப்பாங்க, அதுல ஒன்று இருக்கக்கூடியவங்க கூட இருந்தவங்க. நிச்சயமா ஒரு சீனிவாசன் கூட அவங்க எத்தனை பேர் வந்தாங்களா உள்ள வந்தாங்களா தெரியாது, அந்த தரப்புல இருந்து வருவதற்கும் வாய்ப்புகள். இந்த தரப்புல இருந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கும் போது இந்த தலைவர்கள் எல்லாம் வந்து சொல்றதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, இது எந்த பக்கத்துல இருந்து அநேகமாக இது வெளி வந்திருக்கும். ஆனா இது வந்து அதான் சொல்லிட்டேனே, இத வந்து அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள்ல இதை இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணி இருந்தா இதை வந்து எதிர்த்தரப்பு வந்து ஒரு பூதாகரமாக இவங்க இன்னைக்கு பண்ற மாதிரியாக இவங்க மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருந்தா அவங்க அரசியலுக்கு இடம் இல்லாம போயிருக்குன்னு சொல்றீங்க. போயிருக்கும்ங்கறத பாயிண்ட். ரைட், வர திரு ரமேஷ் சேதுராமன், இந்த விஷயத்தை அரசியலா அவங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க, வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து தேர்தல் களத்திலையும் இது எதிரொலிக்க போது, ஒட்டுமொத்தமா பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு இல்ல ஒரு பேக் ஃபயரா மாறிடுச்சா? இது
எந்த தேர்தல் களத்துல வந்து எதிரொலிக்குன்னு சொல்றீங்க? இல்ல மகாராஷ்டிரால அதான் ஆர்கே சொன்னாரு. கிரீம் பன் மகாராஷ்டிரால எதிரொலிக்கலாம். ஜிஎஸ்டி ரமேஷ், ஜிஎஸ்டி வெறும் கிரீம் பண்ணாதான் அதை நீங்க பாக்குறீங்களா? முன்னாடி எவ்வளவு நடந்துருச்சு. இல்ல இருக்கு, நான் சொன்னேன் இல்ல நம்ம தமிழ்நாட்டுல நடந்த விவகாரத்தை வச்சு நான் சொல்றேன். அது அப்கோர்ஸ் அவங்க மைலேஜ் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுவாங்க. ஆனா அந்த விவகாரம் எந்த அளவுக்கு வந்து வியாபாரிகளிடம் எடுப்படும் அப்படிங்கறதுலாம் அதான் சொன்னேன். இது வந்து ஜிஎஸ்டில வந்து கரெக்ஷன்ஸ் ஒரு பக்கெட்ல இருந்து எடுத்து இன்னொரு பக்கெட் போடுறது, 28% எது இருக்கணும், 18% எது இருக்கணும், 5% எது இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்னும் பக்கெட் கூட அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் மக்கள் நலனுக்காகவும் இல்லைன்னா ஜென்ரலா வியாபாரிகளின் இதுக்கு ஏத்த மாதிரி இதை குறைப்பது கூடுவதை வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா பண்ண முடியுங்கிறது இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க செய்த விஷயங்கள் இந்த இது வந்து அரசியல் எதிர் கட்சிகள் அரசியல் செய்வதற்கு இவங்க ரொம்ப ஈஸியா ஒரு இடம் கொடுத்து விட்டார்கள்ங்கிற முறையில் தான் நான் பாக்குறேன். ரைட், இல்ல அதான் நானும் கேக்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே சொல்லிட்டீங்க இடம் கொடுத்துட்டாங்கன்னு. இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டா கொடுக்குமா, நெகட்டிவ் இம்பாக்டா கொடுக்குமா? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு ஜெயக்குமார் கூட ஒரு ட்வீட் போடுறாருங்க, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டிலையும் கோயம்புத்தூர்லயும் பாஜக மக்கள் மனங்களை வந்து வெல்லவே வெல்லாது, இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிதர்சனம் அப்படின்னு. இது பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கான்னு கேக்குறேன். இல்ல இதுல நாங்களும் இருக்கோம் அப்படின்னு அதிமுக வந்து காமிச்சுக்கிறாங்க. ஓ நாங்களும் இருக்கோங்க சீன்ல, ஐயோ நாங்களும் இருக்கோங்க, ஐயோ நாங்களும் இருக்கோங்கன்னு இந்த ஒரு கார்னர்ல இருந்து கையை தூக்கிட்டு காட்டுறாங்க. அவங்களுக்கு என்னங்க, அவங்க தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தானங்க. தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தானே. இல்ல நான் சொல்றது திமுக INDA கூட்டணி இவங்க பண்றதை தவிர்த்து ஐயோ தமிழ்நாட்டு அரசியல நாங்களும் இருக்கோங்கிறத கை தூக்கி அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் முயற்சி. அந்த பாயிண்ட்க்கு என்ன பதில் நினைக்கிறீங்க? 100 வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டுல தான் பாஜகவுக்கு நிலைமைன்னு சொல்ல, அந்த பாயிண்ட் எப்படி பாக்குறீங்க? ஏங்க எல்லா கட்சிகளும் வரும் போகும், வருங்காலங்கள் இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தாக்க இந்த களம் எப்படி மாறி இருக்கு எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். பல காலங்கள்ல இப்ப இதே மாதிரிதான் சொன்னாங்க, காலமா இருக்கும்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கட்டும், இதுல வந்து அரசியல் களம் மாறணும் அப்படின்னு ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னா நம்ம வந்து திடீர்னு பார்த்தா புது கட்சிகள் வரும், புது இதெல்லாம் நடக்கும், இந்த மாதிரியாக எல்லாம் பாக்குறோம். இதுல வந்து சொல்ற ஒரு போற பக்கத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போறாரு, 100 வருஷம் ஆனாலும் அது வாட்டவர் இது இப்படிதான் வந்து எல்லாரும் எல்லா சைட்லயும் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது வந்து இதுல வந்து இது ஒரு செட்பேக்கா அப்படின்னாக்க நிச்சயமா ஒரு செட்பேக். அதை வந்து எப்படி சரி பண்ணலாங்கிறது வந்து நாங்க வந்து இதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கோம் பாருங்க அப்படின்னு ஒரு வேலை வந்து பாஜக தரப்புலன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், இதுவே ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாங்க கிரீம் பண்ணோட இதுவே வந்து மொத்தமா வந்து நாங்க வந்து 5% கொண்டு வந்துட்டோம் இல்லையா, வாட்டர் அந்த மாதிரியாக ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தாங்கன்னா தென் அதோடைய இது வந்து இம்பாக்ட் வந்து மாறுவதற்கான மக்கள் வெறும் கிரீம் பண்ணா மட்டும் அவங்க பார்க்கல, தமிழர்கள் அவமதிப்பு, வணிகர்கள் அவமதிப்பு, கோயம்புத்தூர் மக்கள் அவமதிப்பு நிறைய அதுல இல்லைங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இது எனக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பாவம் ஆந்திரால இருந்தும் கர்நாடகால இருந்தும் 2 பேர் யாரோ வந்து பஸ் ஸ்டாண்ட்ல, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கினாங்களாம். அதுல வந்து ஒருத்தன் உடனே பிக் பாக்கெட் பண்ணிட்டு போறான். பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போறவனை பார்த்துட்டு, ஏண்டா நீ இப்படிலாம் பண்றியே, ஒரு தமிழனா இருந்து இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டா, ஐயோ தமிழர்களை எல்லாம் அவமதிச்சுட்டான், வாங்க வாங்க எல்லாரும் சீதாராமன் கிட்ட ஒரு தொழிலதிபர் உரையாடலையோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பிக் பாக்கெட்டையும் நீங்க ஒப்பிட்டு பேசுறீங்களா? ஃபினான்ஸ் மினிஸ்டர் பத்தி பேசும்போது பிக் பாக்கெட் பத்தி பேசினா எப்படி புரிஞ்சுப்பாங்க மக்கள்? தமிழனா இருந்தா ஷேர் பண்ணு, தமிழனா இருந்தா ஷேர் பண்ணு சார், அது வேற சார். அந்த சென்டிமெண்ட் கேமுக்குள்ள நம்ம போகல. தமிழனா இருந்தா ஷேர் பண்ணுங்கிறதே வேண்டாம் இந்த இடத்துல. அது வந்து யாரும் ஒப்புக்கல. நியாயமா இருந்தா ஷேர் பண்ணுங்க. எப்பொருள் யார் யாரவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, அவ்வளவுதான். இல்ல அத சொன்னதுல எப்படி உடனே வந்து தமிழன வந்து அமைச்சிட்டோம் எப்படி சொல்றோம் நம்ம? நீங்க மகாராஷ்டிரால பேசினவரை வந்து நீங்க மன்னிப்பு கேட்க வைக்கல. இருங்க அவர் முடிச்சிட்டு அடுத்து நீங்க சொல்லுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், இந்த பிரச்சனைக்கு வந்து நான் ஒரு நியூட்ரலான விஷயமா என்னென்ன என் கருத்தை சொல்லியிருக்கேன். நான் அதே மாதிரி என்ன சொல்லணும், எதை எப்படி அணுகிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இத பிரச்சனை இந்த விவகாரத்தை பார்க்காம இதை தமிழர்களை மொத்தமா அவமதிச்சுட்டாங்க, இந்த கிரீம் பண்ண வச்சுதான் தமிழர்களுடைய நம்ம இதை வந்து இது பண்றோம்ன்ற மாதிரி அதை மாத்துவது வேண்டாம்னு நான் சொல்றேன். நான் வந்து பெரிய இஷ்யூன்னு இருக்கும்போது நம்ம அதை நோக்கி அதுக்கான ஒரு தீர்வை நோக்கி போகணுமா? இல்ல மற்ற மாநிலங்கள்ல அரகண்டா கத்துறது இல்ல. சரி இருங்க, மற்ற மாநிலங்கள்ல பிரஸ் மீட்ல நிர்மலா சீதாராமன் இப்படி அரகண்டா கத்துறது இல்ல, இங்க தான் கத்துறாங்க. அவ முடிச்சிட்டா. எங்க கத்துனாங்க?
சரி இங்க கத்துறாங்க இல்ல, சார் எதுல பேசிட்டு சரி, இருக்கோம். சரி, தமிழ்நாட்டுல சரி, மட்டும் சரி. ஏன் கத்துறாங்க? ஏன் இல்ல, தமிழர்களை வந்து துச்சப்படுத்துறாங்கன்னு திருப்பி திருப்பி ஏன், கேக்குறோம். ஏன், ஏன், இல்ல இதே நிர்வாகத்துல நியூட்ரலா பதில் சொல்லட்டும் சார் அவரு. கேட்கப்படும் பல கேள்விகள்லாம் எப்படி இருக்குங்கிறதும் இருக்கு இல்லையா? நீங்க செலக்ட் பண்ண ஆட்கள் தான் பிரஸ் மீட்ல உட்காரவே முடியல. ஜஸ்டிஃபை பண்றதோ இதோ நான் உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவும் கிடையாது. ஆனா Right. நான் சொல்லக்கூடிய விவகாரம்ங்கிறது நம்ம வந்து எப்படி இங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகத்தை சேர்ந்தவங்க அவங்க கேட்கிற கேள்வி எப்படி இருக்குங்கிறதும் குதர்க்கமாகவோ இந்த மாதிரி Right, இருக்கு. right. நன்றி. 3-4 வாட்டிக்கு அப்புறம் அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்க நான் சரி. என்ன கேட்கிறேன், இதே ஒரு விஷயத்துல கேட்கிறேன். விஜயகாந்த் அவர்களை வந்து ரிப்பீட்டடா வந்து அவர் இருந்த போது அவர் வந்து கேள்வி கேட்டதுனால தூக்கி அடிச்சிடும் பாத்துக்கன்னு ஒரு வாட்டி ஒரு இதுல சொன்னாரு. அவர் எப்ப பார்த்தாலும் அப்படி பேசுறவர் அப்படி கிடையாது. அவர் எதுக்கு பேசினாரு, எங்க பேசினாரு, அது நிறைய இருக்கு சார். ஓகே, நன்றி நன்றி நன்றி. இருக்கட்டும். சரி சரி, இல்ல இல்ல அவர் மறைஞ்சிட்டாரு. மதிப்புக்குரிய அளவுல தான் எல்லாரும் பாக்குறோம். நன்றி.